டிஎன்பிஎஸ்சி இங்கிலீஷில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கிராமர் டாபிக் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். லாஸ்ட்டாக நடந்த ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் பிடபிள்யூடி கொஸ்டின் பேப்பரில் வந்து கிட்டத்தட்ட 7 to 8 கொஸ்டின்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக். ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு சென்டென்சஸ், டைப் ஆஃப் சென்டென்சஸ் இதெல்லாம் வந்துட்டு படிச்சுட்டு வரோம் இல்லையா. ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக், ஈஸி டு ஸ்கோர். நீங்கள் வந்து 7 to 8 மார்க்ஸ் வந்துட்டு ஷார்ட்டாக எடுத்துடலாம். இந்த வீடியோவை வந்து நல்லா கவனமாக பாருங்கள். ஏன்னா ரூல்ஸ் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துட்டு உங்களுக்கு வெளியில் நிறைய சோர்ஸஸ் வந்து இல்லை. இதில் நான் கொடுத்துருக்கிற ரூல்ஸ்லாம் அப்படியே நீங்கள் வந்து படிச்சுட்டு ஒரு தடவை வந்து இதில் எக்ஸசைசஸ் கொடுத்துருக்கேன், அதை வந்து நீங்கள் போட்டு பார்த்தீங்கனாலே போதும், ஃபுல் மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் அ சென்டென்ஸ்? சென்டென்ஸ்ன்றது வந்து ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். அது வந்து ஒரு மீனிங், ஒரு கம்ப்ளீட் தாட்டை வந்து தரும். ஓகேவா? சென்டென்ஸ் இஸ் அ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் எக்ஸ்பிரஸிங் அ கம்ப்ளீட் தாட் பிகினிங் வித் அ கேபிட்டல் லெட்டர். எப்பயுமே ஒரு சென்டென்ஸ் பிகின் பண்ணுறோம், ராம் இஸ் அ குட் பாய் அப்படின்னா இட் ஷுட் பிகின் வித் அ கேபிட்டல் லெட்டர். அதனோட எண்டிங்கில் வந்து ஒரு பங்க்சுவேஷன் மார்க் இருக்கும். ஒன்று ஃபுல் ஸ்டாப் இருக்கும், இல்லை ஆச்சரியக்குறி இருக்கும், இல்லை கொஸ்டின் மார்க் இருக்கும். ஸோ எதனாவது ஒரு பங்க்சுவேஷன் மார்க் வந்து இருக்கும். சென்டென்ஸ் வந்து ஜென்ரலாக வந்து 4 டைப்பாக வந்து கிளாஸிஃபை பண்ணுவாங்க பேஸ்ட் ஆன் தர் ஃபங்க்ஷன். ஓகேவா? அதுதான் டிக்ளரேட்டிவ், இன்ட்ராகேட்டிவ், இம்பரேட்டிவ், எக்ஸ்க்ளமேட்ரி. டிக்ளரேட்டிவ்னா என்ன? அது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. இன்ட்ராகேட்டிவ்னா கொஸ்டின்னு கேட்குறது. இம்பரேட்டிவ்னா ஒரு கமாண்ட் ஆர் ரிக்வெஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு. எக்ஸ்க்ளமேட்ரினா வந்துட்டு நம்மளோட எமோஷன்ஸை சொல்கிறது தான் வந்து எக்ஸ்க்ளமேட்ரி ஸ்டேட்மெண்ட்டு. டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் வந்துட்டு அக்கார்டிங் டு த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளரேட்டிவ், இம்பரேட்டிவ், இன்ட்ராகேட்டிவ், எக்ஸ்க்ளமேட்ரி. அக்கார்டிங் டு ஸ்ட்ரக்சர் இது தனியாக நம்ம டாப்பிக்கில் பார்த்தோம் இல்லையா, சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளரேட்டிவ் ஆர் அசர்ட்டிவ் சென்டென்சஸ். ஒன்று டிக்ளரேட்டிவ்னு கேட்பாங்க, இல்லை அசர்ட்டிவ், ரெண்டுமே ஒன்று தான். டிக்ளரேட்டிவ் சென்டென்சஸ்னால் என்ன அப்படின்னா, இட் மேக்ஸ் அ டிக்ளரேஷன் இன் த ஃபார்ம் ஆஃப் அ ஸ்டேட்மெண்ட், ஒரு ஒப்பீனியன், இல்லை ஒரு சஜஷன், ஒரு ப்ராவர்ப், இல்லை ஒரு யூனிவர்சல் ட்ரூத்தாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து பாருங்கள், த டீச்சர் இஸ் கோயிங் டு த கிளாஸ் ரூம். இது வந்து ஒரு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட். ராம் இஸ் ஸ்டடியிங் இன் த கிளாஸ் ரூம். இது வந்து ஒரு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட். சுனிதா இஸ் அ குட் சிங்கர். இது வந்து ஒரு ஒப்பீனியன். த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். இது வந்து யூனிவர்சல் ட்ரூத். பார்க்கிங் டாக்ஸ் செல்டம் பைட். இது வந்து ஒரு ப்ராவர்ப். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ஒன்று பாசிட்டிவாக இருக்கலாம், இல்லை நெகட்டிவாக இருக்கலாம். ஓகேவா? பட் ஆல்வேஸ் எண்ட்ஸ் வித் அ ஃபுல் ஸ்டாப். ஸோ டிக்ளரேட்டிவ் சென்டென்சஸ்னால் என்னது? டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ்னாலும் அசர்ட்டிவ் சென்டென்ஸ்னாலும் ஒன்று தான். த சென்டென்சஸ் வந்துட்டு இட் மேக்ஸ் அ டிக்ளரேஷன். அது வந்து ஒரு யூனிவர்சல் ட்ரூத்தாக இருக்கலாம், இல்லை ப்ராவர்ப்ஸ் ஆஃப் சேயிங்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு சஜஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு ஒப்பீனியனாக இருக்கலாம். ஸோ இது வந்து எப்பயுமே இட் எண்ட்ஸ் வித் அ ஃபுல் ஸ்டாப். ஓகேவா? இந்த அசர்ட்டிவ் சென்டென்சஸ் வந்துட்டு பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் வந்து இம்பரேட்டிவ் சென்டென்சஸ். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னால் இந்த சென்டென்ஸ் வந்துட்டு ஒரு ஆர்டரையோ, இல்லை கமாண்டையோ, இல்லை அட்வைஸு, ரெக்வெஸ்ட்டு, ப்ரப்போசல், சஜஷன் இதெல்லாம் வந்து சொல்கிறது தான் இம்பரேட்டிவ் சென்டென்சஸ். இது வந்து தே மே எண்ட் வித் அ ஃபுல் ஸ்டாப் ஆர் எக்ஸ்க்ளமேஷன் டிபெண்டிங் அப்பான் த இம்பரேட்டிவ் வேர்டு. ஸோ கெட் அவுட், ஆல்வேஸ் ஸ்பீக் த ட்ரூத், ப்ளீஸ் பி பேஷண்ட், லெட்ஸ் கோ டு த புக் ஃபேர். ஸோ லெட்ஸ் கோ டு த புக் ஃபேர்னால் நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து சஜஷன். ப்ளீஸ் பி பேஷண்ட்னா வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க, அமைதியாக இருங்க அப்படின்னு. ஆல்வேஸ் ஸ்பீக் த ட்ரூத், இது வந்து அட்வைஸு. கெட் அவுட் அப்படின்றது ஒரு கமாண்ட் ஆர் ஆர்டர் இல்லையா. ஸோ இதுதான் வந்து இம்பரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இம்பரேட்டிவ் சென்டென்சஸ்னால் வந்து ஒன்று கமாண்டு, இல்லை ரெக்வெஸ்ட், ஆர்டர், சஜஷன் இதெல்லாம் தான் வந்து இம்பரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ்னால் இட் ஆஸ்க் அ கொஷின் இல்லையா. ஹூ இஸ் யுவர் ஃபாதர்? வென் ஆர் யூ கோயிங் டு லண்டன்? டு யூ ஹாவ் எனி மனி? ஆர் யூ ஃபீலிங் ஆல் ரைட்? ஸோ இதெல்லாம் தான்
இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ். ஸோ எது வந்து கொஸ்டினை கேட்குதோ WH வேர்ட்ஸ் ஜென்ரலாக இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ்ஸு, இது வந்து கொஸ்டின் மார்க் வந்துட்டு லாஸ்ட்டில் வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்சஸ். எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்சஸ்னால் நம்மளோட எமோஷன்ஸை வந்து சொல்கிறது. இட் எக்ஸ்பிரஸஸ் ஸ்ட்ராங் எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் சச் அஸ் ஜாய், சர்ப்ரைஸ், வண்டர், ரெக்ரெட், இதெல்லாம் சொல்கிறது தான் எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்சஸ். ஸோ இதில் வந்து லாஸ்ட்டில் வந்து ஒரு ஆச்சரியக்குறி வரும், இல்லை இந்த எக்ஸ்ப்ரெசிவ் வேர்டுக்கு அப்புறம் ஒரு ஆச்சரியக்குறி வந்து வரும். அலாஸ், இந்தியா லாஸ் த மேட்ச், அதாவது சோகமாக இருக்கிறாங்க. ஹுரே, மை டாட்டர் பாஸ் த IIT எக்ஸாமினேஷன், இது வந்து சந்தோஷம். ஹோ மை காட் இட் இஸ் ரெய்னிங், இது வந்து சர்ப்ரைஸு. ஸோ ஹியூமன் எமோஷன்ஸை வந்து சொல்கிறது தான் வந்துட்டு எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்சஸ். ஓகேவா? வாட் அ ஷேம், இது வந்து ரெக்ரெட். வாட் அ பியூட்டிஃபுல் சீன், இது வந்து ஒண்டர் பண்ணுறது. ஸோ எந்த விதமான ஒரு ஸ்ட்ராங் எமோஷன்ஸு, ஃபீலிங்ஸை வந்து சொல்கிறது தான் எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்சஸ். இதுதான் 4 டைப் ஆஃப் சென்டென்சஸ். ஸோ எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ், இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் அண்ட் டிக்ளரேட்டிவ் சென்டென்சஸ். ஸோ இந்த 4 டைப் ஆஃப் சென்டென்சஸை வச்சு நம்ம இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு ஜென்ரல் ரூல் என்னென்னா, எந்த டைப் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் செஞ்சாலுமே அதனோட மீனிங் வந்து மாறவே கூடாது. ஸோ மீனிங் மாறாமல் சென்டென்ஸ் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். இதில் 6 டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு அண்ட் ஃபோர்மோஸ்ட் வந்து எப்படி வந்து ஒரு அசர்ட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றணும் அப்படின்றது. இதுக்கு வந்து ஒரு 11 ரூல்ஸ் வந்து இருக்குது, அதை பாருங்கள். ஃபஸ்ட்டு, ஒரு அஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நெகட்டிவாக மாற்றணுன்னா என்னென்ன ரூல்ஸு? ஆல்வேஸ் ஆர் எவர் அப்படின்னு அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸில் வந்ததுன்னா நெகட்டிவ் சென்டென்ஸாக மாற்றும் போது நெவர் அப்படின்றது யூஸ் பண்ணணும். அதாவது ஆல்வேஸு எவர்லாம் வந்தால் நெவர் அப்படின்னு யூஸ் பண்ணணும். அதே மாதிரி குட் அப்படின்னு வந்தால் பேடுன்னு யூஸ் பண்ணணும். அதாவது அப்போசிங் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், he is always punctual. ஸோ ஆல்வேஸ் அப்படின்ற வார்த்தை வரும் இல்லையா? ஸோ நம்ம நெகட்டிவில் பண்ணும் போது he is never late. ஸோ பங்க்சுவலோட ஆப்போசிட் என்னது? லேட். he is never late. ஸோ ஆல்வேஸ் ஆர் எவர் வந்து உங்களுக்கு அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸில் இருந்ததுன்னா அது நெகட்டிவாக மாற்றும் போது ஆல்வேஸ் ஆர் எவர் வந்து நெவராக மாறும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒன் வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும், டு அப்படின்னு வர ஃபார்மெட் வந்து சிம்பிள் சென்டென்ஸு. ஸோ இந்த சிம்பிள் சென்டென்ஸ் வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக மாறும். நெகட்டிவில் மாறும் போது காம்ப்ளெக்ஸாக வந்து மாறும். வித் cannot ஆர் குட் நாட் ஆஃப்டர் தட். இது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக புரியும். ஸோ இங்கே பாருங்கள், he is too weak to walk. டூ சென்டென்ஸ் வருதா? இது வந்து ஒரு சிம்பிள் சென்டென்ஸாக. ஸோ நெகட்டிவ் பண்ணும் போது இது வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக மாறும். ஸோ he is too weak to walk அப்படின்னு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக மாற்றணுன்னா எப்படி மாற்றுவோம்? he is so weak that he cannot walk. ஸோ இந்த டூ வர்றது சிம்பிள் சென்டென்ஸு. நெகட்டிவாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மாற்றணுன்னா அதை காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக மாற்றிடுங்க. அண்ட் ஆல்சோ கேனாட்டோ குட் நாட்டோ தட்டுக்கு அப்புறமா வரும். அதை தான் வந்து இந்த ரூல் வந்து மீன் பண்ணுது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, if the sentence is of positive degree in affirmative, then use not in the comparative degree for negation. ஸோ சென்டென்ஸ் வந்துட்டு பாசிட்டிவ் டிகிரியில் இருந்ததுன்னா அதை வந்து கம்பேரேட்டிவ் டிகிரியாக மாற்றுங்க, நாட் வந்து யூஸ் பண்ணி மாற்றிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. he is as wise as his brother. ஓகேவா? இது வந்து ஒரு பாசிட்டிவ் டிகிரியில் இருக்குது. ஸோ இது வந்து கம்பேரேட்டிவ் டிகிரியில் மாற்றணுன்னா he is not less wise than his brother. ஓகேவா? ஸோ நாட் வந்து கம்பேரேட்டிவ் டிகிரியில் வந்து யூஸ் பண்ணிடுங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சிலரி வேர்ப் வந்து இல்லைன்னா, அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸில் ஆக்சிலரி வேர்ப் இல்லைன்னா தென் யூஸ் டூ, டிட் நாட்,
plus opposite verb to form negative sentence. ஓகேவா? she remembered me. இதில் வந்து மெயின் verb தான் இருக்குது, auxiliary verb வந்து இல்லை. அப்போ என்ன பண்ணணும்னா doஓ இல்லை did notஓ யூஸ் பண்ணிவிட்டு ஆப்போசிட் ஆஃப் திஸ் verb வந்து போட்டு நெகட்டிவ் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிடணும். ஸோ she did not forget me. புரியுதுங்களா? ஆக்சிலரி வேர்ப் இல்லாத இடத்துல டூ ஆர் டிட் நாட்டை வந்து போட்டுட்டு ஆப்போசிட் ஃபார்ம் வந்து போட்டுட்டு நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி இஸ் யூஸ்டு பிஃபோர் நம்பர் ஆர் ஏஜ், நாட் மோர் தென் ஆர் லெஸ் தேன் வில் பி யூஸ்ட் இன் த நெகட்டிவ் சென்டென்ஸ். ஸோ ஒன்லி அப்படின்ற வார்த்தையை வந்து நம்பரோ இல்லை ஏஜுக்கு முன்னாடியோ வந்து சொல்லியிருந்தாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஐ ஆம் ஒன்லி 20. ஸோ ஒரு நம்பருக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்படின்னா என்ன ஆகும்னா இங்கே என்ன யூஸ் பண்ண சொல்கிறாங்க, நாட் மோர் தேன் ஆர் லெஸ் தேன் வந்துட்டு நெகட்டிவ் சென்டென்ஸில் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஐ ஆம் ஒன்லி 20 அப்படின்றது வந்து ஐ ஆம் நாட் மோர் தேன் 20 இல்லைனா ஐ ஆம் லெஸ் தேன் 20. ஓகேவா? ஸோ இதை தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒன்லி அப்படின்னு ஒரு நம்பர் முன்னாடியோ இல்லை ஏஜ் முன்னாடியோ கொடுத்துருந்தீங்கன்னா நாட் மோர் ஆர் லெஸ் தேன் அப்படின்றத நெகட்டிவில் வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், இஃப் அலோன் ஆர் ஒன்லி இஸ் யூஸ்ட் இன் த அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸில் வந்துட்டு அலோனோ இல்லை ஒன்லியோ வந்து கொடுத்துருந்தாங்கன்னா நன் பட் அப்படின்ற வார்த்தையை வந்து ஸ்டார்ட் ஆஃப் த நெகட்டிவ் சென்டென்ஸில் வந்து யூஸ் பண்ணணும். அதாவது ஒன்லி காட் கேன் ஹெல்ப் அஸ். இதில் ஒன்லி அப்படின்றது வந்து அஃபர்மேட்டிவில் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ நன் பட் அப்படின்றத வந்து ஸ்டார்ட் ஆஃப் த நெகட்டிவ் சென்டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணணும். நன் பட் காட் கேன் ஹெல்ப் அஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஆஸ் சூன் ஆஸ் வந்து அஃபர்மேட்டிவில் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா நோ சூனர் தேன் அப்படின்னு நெகட்டிவ் சென்டென்ஸில் வந்து யூஸ் பண்ணுங்கள். நோ சூனர் தேனில் வந்துட்டு இந்த தேன் வந்துட்டு இட் இஸ் பிளேஸ்டு பிட்வீன் த டூ கிளாஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்குள்ள எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், ஆஸ் சூன் ஆஸ் ஹீ கேம் த ரெயின் ஸ்டார்டட் இல்லையா? ஸோ எப்படி ஆரம்பிக்கும் இது? நோ சூனர் ஹேட் ஹீ கம் தேன் த ரெயின் ஸ்டார்டட். இந்த தேனை வந்து ரெண்டு கிளாஸ்க்கு நடுவில் வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நோ சூனர் அப்படின்ற வார்த்தை வந்தாலே தேன் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? எப்படி வந்து எய்தருக்கு ஆர் நெய்தருக்கு நார்னா நோ சூனருக்கு தேன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆஸ் சூன் ஆஸ் ஹீ கேம் த ரெயின் ஸ்டார்டட் அப்படின்னு உங்களோட அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸில் கொடுக்குறாங்கன்னா நெகட்டிவில் வந்து நோ சூனர் தேன் அப்படின்னு யூஸ் பண்ணுவீங்க. இந்த தேன் வந்து ரெண்டு கிளாஸ்க்கு நடுவில் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. நோ சூனர் ஹேட் ஹீ கம் தேன் த ரெயின் ஸ்டார்டட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மஸ்ட் அப்படின்ற வார்த்தை வந்து அஃபர்மேட்டிவில் வந்து வந்துருந்தா கெனாட்டு பட்டு இதெல்லாம் வந்துட்டு நெகட்டிவில் வந்து யூஸ் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், வி மஸ்ட் ரீட் அட்டென்டிவ்லி. ஓகேவா? அப்போ இதை எப்படியா மாற்றணுன்னா கெனாட் பட் வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வி கெனாட் பட் ரீட் அட்டென்டிவ்லி. ஓகேவா? ஸோ மஸ்ட்டுன்னு வந்திருந்ததுன்னா அது வந்து கெனாட் பட் அப்படின்னு நெகட்டிவ் சென்டென்ஸில் மாறும். ஜென்ரலாக வந்து ஒரு அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸை எப்படி நெகட்டிவாக வந்து மாற்றுவீங்க? நாட் ப்ளஸ் அப்போசிங் வேர்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ இஸ் கிளெவர் அப்படின்றத ஹீ இஸ் நாட் அ ஃபூல் இல்லையா? ஸோ ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸு வந்து நெகட்டிவில் வந்து மாற்றணுன்னா நாட் ப்ளஸ் அப்போசிங் வேர்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். கிளவரோட ஆப்போசிட் என்னது? ஃபூல். ஓகேவா? இஃப் அசர்ட்டிவ் இஸ் இன் கம்பேரேட்டிவ், நம்ம மேலே வந்து பாசிட்டிவ் டிகிரியில் இருந்தால் கம்பேரேட்டிவ் டிகிரியில் மாற்றணும்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இது வந்து என்ன கேஸ்னால் கம்பேரேட்டிவ் டிகிரியில் இருந்ததுன்னா நாட் ப்ளஸ் பாசிட்டிவ் வந்து நெகேஷனில் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டட். ஸோ பாசிட்டிவில் இருந்ததுன்னா நெகட்டிவில் மாற்றுறதுக்கு கம்பேரேட்டிவ் டிகிரி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ கம்பேரேட்டிவ் டிகிரியில் வந்துட்டு அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் இருந்ததுன்னா நாட் ப்ளஸ் பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ் சென்டென்ஸில் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூ ஆர் டாலர் தென் ராம். ராம் இஸ் நாட் ஸோ டால் அஸ் யூ. ஸோ இந்த நாட் ஸோ டால் அஸ் அப்படின்றது வந்து பாசிட்டிவாக. ஸோ இந்த ஸோ டால் ஆஸ் அப்படின்றது பாசிட்டிவ், அதுக்கு முன்னாடி வந்து நாட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? யூஸிங் டபுள் நெகட்டிவ். ஸோ ஒரு
அஃபர்மேட்டிவ் டு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு டபுள் நெகட்டிவ் வச்சும் நம்ம பண்ணலாம். எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஹீ ட்ரைட் எவ்ரி பிளான் இல்லையா, ஹீ லெஃப்ட் நோ பிளான் அன்ட்ரைடு. இங்கே ஒரு நெகட்டிவ் வருதா, நோ பிளான், அன்ட்ரைட் அப்படின்னு இங்கே ஒரு நெகட்டிவ் வருதா. ஸோ ஒரு அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸை வந்து இங்கே டபுள் நெகட்டிவாக மாற்றிருக்காங்க பாருங்கள். ஸோ இதுதான் அந்த 11 ரூல்ஸு. ரொம்ப ரொம்ப ஈஸியான ரூல்ஸ் பார்க்க தான் அப்படியே என்னவோ காம்ப்ளெக்ஸாக குரூப் ஆஃப் சென்டென்ஸ் கொடுத்துருக்குற மாதிரி இருக்கும். ஆனால் எக்ஸாம்பிள் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஆல்வேஸோ எவரோ உங்களோட அஃபர்மேட்டிவில் வந்தால் அது நெவர்னு மாற்றணும். டூ அப்படின்ற சிம்பிள் சென்டென்ஸ் வந்துட்டு கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக மாற்றணும் வித் கேனாட் ஆர் குட் நாட் ஆஃப்டர் தட். அதுவே பாசிட்டிவ் டிகிரியாக இருந்ததுன்னா நாட் ப்ளஸ் கம்பேரேட்டிவ் டிகிரியாக மாற்றணும். நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தோம் இல்லையா, கம்பேரேட்டிவ் டிகிரியாக இருந்தால் நாட் ப்ளஸ் பாசிட்டிவ் டிகிரியாக மாற்றுவோம். நெக்ஸ்ட்டு ஆக்சிலரி வேர்ப் வந்து இல்லைன்னா தென் யூஸ் டூ ஆர் டிட் நாட் ப்ளஸ் ஆப்போசிட் வேர்ப் டு ஃபார்ம் அ நெகட்டிவ் சென்டென்ஸ். அதுக்கப்புறம் ஒன்லின்ற வார்த்தையை வந்துட்டு பிஃபோர் நம்பர் ஆர் ஏஜ் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா நாட் மோர் ஆர் லெஸ் தேன் அப்படின்றத நெகட்டிவ் சென்டென்ஸில் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அலோன் ஆர் ஒன்லி வந்து அஃபர்மேட்டிவில் கொடுத்துருந்தாங்கன்னா நன் பட் வந்து நெகட்டிவ்லி யூஸ் பண்ணுவோம். ஆஸ் சூன் அஸ் வந்து நோ சூனர் தேன்னு வரும். மஸ்ட்டு வந்ததுன்னா கெனாட் ஆர் பட் வந்து நெகட்டிவில் வரும். நாட் ப்ளஸ் அப்போசிங் வேர்ட்ஸ் தான் வந்துட்டு ஜென்ரலாக யூஸ் பண்ணுவோம் அசர்ட்டிவ் டு நெகட்டிவ் மாற்றுறதுக்கு. இல்லைன்னா டபுள் நெகட்டிவ் வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பார்க்க போகிறோன்னா, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் அ ஸ்டேட்மெண்ட் இன்டு இம்பரேட்டிவ். அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஒரு கமாண்டோ இல்லை ரெக்வெஸ்ட்டோ இல்லை ஒரு அட்வைஸாவோ இன்ஸ்ட்ரக்ஷனாகவோ மாற்றணும். அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸாக மாற்றணும். ஓகேவா? இதுக்கு என்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து யூ ப்ளஸ் ஆக்சிலரி வேர்ப் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக இருந்ததுன்னா அது எப்படி மாற்றணும்னா வேர்ப் ப்ளஸ் சென்டென்ஸ் எக்ஸ்டென்ஷனாக மாற்றணும். இது வந்து இந்த ரூல்ஸ் தான் வந்து நம்மளுக்கு கன்ஃபியூசிங்காக கேட்கும் போது. பட் ஆனால் எக்ஸாம்பிள் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், அசர்ட்டிவ் சென்டென்ஸில் வந்துட்டு யூ டூ த சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, யூ ப்ளஸ் ஆக்சிலரி வேர்ப் வந்ததுன்னா வெறும் வேர்ப் ப்ளஸ் அந்த சென்டென்ஸ் எக்ஸ்டென்ஷன் மட்டும் போடுங்க. அப்படின்னா யூவை வந்து கேன்சல் அவுட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூ டூ த சம் அப்படின்றது வந்து இம்பரேட்டிவ்னா என்ன, ஒரு கமாண்ட், ரெக்வெஸ்ட், அட்வைஸ் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கணும் இல்லையா. ஸோ டூ த சம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து யூ ஷுட் நெவர் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் எக்ஸ்டென்ஷன் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்தது நெவர் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் எக்ஸ்டென்ஷனாக மாறும். இதுவும் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், ஈஸியாக புரியும். அசர்ட்டிவில் வந்து யூ ஷுட் நெவர் டெல் அ லை அப்படின்னு இருக்குது. ஸோ இம்பரேட்டிவில் வந்து மாற்றணும், ஒரு கமாண்ட் ஆர் ரெக்வெஸ்ட்டாக மாற்றணும் அப்படின்னா இந்த யூ ஷுட்டை எடுத்துடுங்க, அவ்வளோதான். நெவர் டெல் அ லை, இட் ஷுட் ஸ்டார்ட் வித் நெவர் டெல் அ லை. யூ ஷுட் நெவர் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் எக்ஸ்டென்ஷனாக இருந்ததுன்னா நெவர் ப்ளஸ் வேர்ப் எக்ஸ்டென்ஷனாக மாற்றணும். இதுதான் அந்த ரூல், ரொம்ப ஈஸி. யூ டூ த சம்னா யூவை எடுத்துடுங்க, யூ ஷுட் நெவர் டெல் அ லைனா நெவர் இருந்ததுன்னா அந்த யூ ஷுட்டை எடுத்துடுங்க, அவ்வளோதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட அசர்ட்டிவ் சென்டென்ஸில் வந்து ரிமூவ், மஸ்ட், ஷுட், ஆட் டு, இட் இஸ் நெசசரி அண்ட் யூஸ் த மெயின் வேர்ப் டைரக்ட்லி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உங்களோட ஸ்டேட்மெண்ட்டில் வந்துட்டு மஸ்ட்டு, ஷுட்டு, ஆட் டு, இட் இஸ் நெசசரி இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்து இருந்ததுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க, வெறும் மெயின் வேர்ப் வந்து போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், யூ மஸ்ட் பி பங்க்சுவல். ஸோ இங்கே மஸ்ட் வருது இல்லையா. நம்ம ஃபஸ்ட்டு 2 ரூலில் வந்து என்ன பார்த்தோம், யூ வரக்கூடாது. இப்போ 3rd ரூல் வந்து என்ன பார்த்தோம், மஸ்ட்டு, ஆட் டு இதெல்லாம் வந்துட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லணும் இல்லையா. ஸோ மஸ்ட்டும் வரக்கூடாது. ஸோ இம்பரேட்டிவில் என்ன வரும்னா பி பங்க்சுவல், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், யூ ஷுட் ஒபே த ஆர்டர். ஸோ யூ வரக்கூடாது, ஷுட்டு, ஆட் டு, மஸ்ட்டு, இட் இஸ் நெசசரி டு எதுவுமே வரக்கூடாது. ஸோ ஒபே த ஆர்டர், அவ்வளோதான் இம்பரேட்டிவ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, யூவை தவிர சப்ஜெக்டாக வேறு ஐ, வி, ஹி, ஷீ, தே எது வந்தாலும் லெட் ப்ளஸ் ஆப்ஜெக்டிவ் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூவை தவிர
ஐ, வி, ஹீ, ஷீ, தே. இங்கே பாருங்கள், வி டு நாட் நோ திஸ் அப்படின்னு வருது இல்லையா? ஸோ இது யூ கிடையாது, வி இல்லையா? அப்போ வந்து லெட் ப்ளஸ் ஒரு அப்ஜெக்டிவ் ஃபார்ம் வந்து வரும். லெட் அஸ் நாட் நோ திஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒன் வந்து அசர்ட்டிவில் வந்துட்டு லெட் அஸ் அப்படின்னு இருந்ததுன்னா அது இம்பரேட்டிவில் வரும்போது லெட்ஸ் கோ ஃபார் அ வாக். லெட்ஸ் கோ ஃபார் அ வாக் அப்படின்னு வந்துடும். ரொம்ப ரொம்ப ஈஸி. இவ்வளோ தான் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இன்டு இம்பரேட்டிவ். ஸோ என்ன பார்த்தோம்? யூ ப்ளஸ் ஆக்சிலரி வேர்புன்றதுனா அந்த யூவை வந்து ரிமூவ் பண்ணிடணும். யூ ஷுட் நெவர்ன்றதுனா யூ ஷுட் எடுத்துகிட்டு நெவரில் ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மஸ்ட்டு, ஷுட்டு, ஆட் டு, இட் இஸ் நெசசரி இந்த மாதிரிலாம் ஸ்டேட்மெண்ட்டில் இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு மெயின் வேர்பை டேரெக்டாக அப்படியே சொல்லிடணும். யூ மஸ்ட் பி பங்க்சுவல் அப்படின்னா பி பங்க்சுவல் அப்படின்னு சொன்னால் போதும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? யூவை தவிர வேறு எது இருந்தாலும் ஐ, வி, ஹீ, ஷீ, தே இதெல்லாம் இருந்ததுன்னா லெட் ப்ளஸ் அப்ஜெக்டிவ் ஃபார்ம் வந்து வரணும். நெக்ஸ்ட்டு லெட்டஸ் அப்படின்றது வந்து இம்பரேட்டிவாக மாற்றணும்னா லெட்ஸ் கோ ஃபார் அ வாக் அப்படின்னு லெட்ஸ் அப்படின்னு ஆகிடுது. இவ்வளோ தான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இன்டு இம்பரேட்டிவ். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் எக்ஸ்க்ளமேட்ரி டு ஸ்டேட்மெண்ட்ஸ். இதுவும் ரொம்ப ஈஸி தாங்க. ஒரு எக்ஸ்க்ளமேட்ரி ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி இருக்கும்? இங்கே பாருங்கள், ஹவு பியூட்டிஃபுல்லி யூ சிங் இல்லையா? ஸோ எக்ஸ்க்ளமேட்ரி டு ஸ்டேட்மெண்ட் மாற்றணும்னா எக்ஸ்க்ளமேட்ரியோட முக்கியமான விஷயம் என்னது? இந்த ஆச்சரியக்குறி. இந்த ஆச்சரியக்குறியை எடுத்துடணும். அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட்டோட முக்கியமான விஷயம் என்ன? ஃபுல் ஸ்டாப் வந்துட்டு வரும். ஸோ இந்த ஆச்சரியக்குறியை எடுத்துகிட்டு ஃபுல் ஸ்டாப் வந்து போட்டுடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஹவு பியூட்டிஃபுல்லி யூ சிங் அப்படின்னு இந்த மாதிரி டிஸ்கிரைப் பண்ண ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சிங் பண்ணுற அப்படின்ற விஷயத்துக்கெல்லாம் வெரி அப்படின்ற விஷயத்த ஆட் பண்ணிடணும். யூ சிங் வெரி பியூட்டிஃபுல்லி அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். இவ்வளோ தான். ஸோ இந்த வாட்டு, ஹவ்வு இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இண்டீடு, வெரி அப்படின்ற வார்த்தையை போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ராவோ அப்படின்னு வந்ததுன்னா அந்த இதுக்கு வந்து அப்ரிஷியேட் அப்படின்னு யூஸ் பண்ணணும் ஸ்டேட்மெண்ட்டில். விஷ் அப்படின்னு வந்ததுன்னா ஐ விஷ். ஹுரே அப்படின்னு சந்தோஷத்தில் கத்துறாங்க இல்லையா? அதை வந்து ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றும் போது ஐ எம் வெரி ஹாப்பி டு ஹியர் அப்படின்னு மாற்றணும். வெரி ஹாப்பி அப்படின்னு மாற்றணும். அலாஸ்னால் வந்துட்டு இட் இஸ் அ பிட்டி அப்படின்னு மாற்றணும். அதுக்கப்புறம் சர்ப்ரைஸோ இல்லை சாரோக்கோ வந்துட்டு ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றணுன்னா எப்படி மாற்றணும்? இட் இஸ் சர்ப்ரைசிங் டு ஹியர், இட் இஸ் ஐ எம் ஸோ ஷாக்டு டு ஹியர் அப்படின்னு மாற்றணும். ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. எக்ஸ்க்ளமேட்ரி மார்க்கை வந்துட்டு மாற்றிட்டு, அதாவது ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்டாப்பாக லாஸ்ட்டில் வந்துட்டு வரும். நெக்ஸ்ட்டு இந்த டிஸ்கிரைப் பண்ணுறது இல்லையா, அந்த பியூட்டிஃபுல்லி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு வெரி, இண்டீட் அப்படின்னு மாற்றிடுவோம். நெக்ஸ்ட்டு இந்த வாட், ஹவ்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடணும். ப்ராவோக்கு அப்ரிஷியேட் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஹுரேக்கு வந்து வெரி ஹாப்பி அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். அலாஸ்க்கு அ பிட்டி அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இட் இஸ் சர்ப்ரைசிங், ஐ எம் ஷாக்ட் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம் ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றும் போது. ஸோ அதில் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஃபஸ்ட் ஒன் பார்த்துட்டோம். செகண்ட் ஒன் இப்போ பார்க்கலாம். ஹுரே வி ஹாவ் ஒன். ஸோ ஹுரே வந்தால் என்ன யூஸ் பண்ண சொன்னால் வெரி ஹாப்பி. வி ஆர் ஹாப்பி தட் வி ஹாவ் ஒன். ஓகேவா? அலாஸ் ஷீ இஸ் கான். அலாஸ் வந்தால் என்ன சொன்னேன்? இட் இஸ் அ பிட்டி அப்படின்னு யூஸ் பண்ணுங்கள். இட் இஸ் அ பிட்டி தட் ஷீ இஸ் கான். ப்ராவோ. ப்ராவோ வந்து என்ன சொன்னேன்? அப்ரிஷியேட். ஐ அப்ரிஷியேட் தட் யூ டிட் அ கிரேட் ஜாப். ரொம்ப ஈஸி இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் எக்ஸ்க்ளமேட்ரி டு ஸ்டேட்மெண்ட்ஸ். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் இம்பரேட்டிவ் இன்ட்டு அப்ரிஷியேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸு. ஸோ ஒரு இம்பரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை வந்து அப்ரிஷியேட்டிவ்னா என்னது? பாராட்டுற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு எப்படி வந்து பண்ணுறது? ரொம்ப ஈஸிங்க. இம்பரேட்டிவ்னா வந்து என்னது? கமாண்ட் ஆர் ரெக்வஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஒரு கமாண்ட் ஆர் ரெக்வஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு பாராட்டுற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பண்ணணும்னா என்னென்னலாம் ஆட் பண்ணலாம்? ஐ அப்ரிஷியேட், ஐ அட்மயர், ஸோ கைண்ட் ஆஃப் யூ, வண்டர்ஃபுல், ஜெனரஸ், கிரேட் தட், நைஸ், குட்டு, தேங்க்யூ, வெல்டன்னு, ஸோ ப்ரவுட் ஆஃப், ஸோ இம்ப்ரெஸ்ட் இந்த வார்த்தைங்கள்லாம் போட்டாலே அது ஒரு அப்ரிஷியேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக மாறிடும் இல்லையா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸ்பீக் ஜென்ட்லி. இது வந்து ஒரு ரெக்வஸ்ட்டோ இல்லை அட்வைஸோ வந்து சொல்லலாம் இந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸு. ஸோ இதை எப்படி அப்ரிஷியேட்டிவாக மாற்றலாம்? இட் இஸ் குட் தேட் யூ ஸ்பீக் ஜென்ட்லி. ஓகேவா? நெக்ஸ்ட் டோன்ட் ஃபர்கெட் த ரூட்ஸ். இது இம்பரேட்டிவ் சென்டென்ஸு. இதை அப்ரிஷியேட்டிவாக மாற்றணுன்னா
இட் இஸ் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ தட் யூ ரிமெம்பர் த ரூட்ஸ். ஓகேவா? சப்போர்ட் த நீடி, ரொம்ப புவராக இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு. இது எப்படி மாற்றுவோம்? ஐ அப்ரிஷியேட் யுவர் சப்போர்ட் ஃபார் த நீடி. டொனேட் டு த புவர். யூ ஆர் ஸோ ஜெனரஸ் டு டொனேட் டு த புவர். ஸோ இங்கே பாருங்கள், இம்பரேட்டிவ், அதாவது ஒரு கமாண்ட் ஆர் ரெக்வஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து அப்ரிஷியேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக மாறுறதுக்கு இந்தந்த வேர்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் எதுனா ஒன்று போட்டுனா கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. அந்த ஆப்ஷன்ஸ்லேயே உங்களுக்கு தெரியுங்க, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் இம்பரேட்டிவ் டு இன்க்விசிட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ். ஓகேவா? இது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஜென்ரலாகவே ஒரு ஃபார் ரெக்வஸ்ட் ஆர் கமாண்ட் வித் பொலைட்னஸ், ஒரு பொலைட்னஸோடு வந்து கேட்குறாங்க அப்படின்னா வில் யூ ஆர் உட் யூ வந்து யூஸ் பண்ணுவோம். இல்லை டு யூ மைண்ட், உட் யூ மைண்ட் அப்படின்ற வார்த்தைங்கள்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது இன்ட்ரோகேட்டிவாக இந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் வந்து மாற்றும் போது எப்படி மாறுது பாருங்கள். பாஸ் மீ த பென். ஓகேவா? இது ஒரு பொலைட்னஸாக வந்து கேட்குறாங்கன்னா வில் யூ ப்ளீஸ் பாஸ் மீ த பென் அப்படின்னு கேட்குறாங்க பாருங்கள். ஸோ இங்கே வந்து வில் யூ யூஸ் பண்ணுறோம். ஹெல்ப் மீ டு கம்ப்ளீட் திஸ் ஒர்க். ஓகேவா? இது எப்படி மாறும்? உட் யூ ப்ளீஸ் ஹெல்ப் மீ டு கம்ப்ளீட் த ஒர்க். ஓகேவா? பாஸ் த ஒர்க் ஷீட். டு யூ மைண்ட் பாசிங் த ஒர்க் ஷீட். ஓகேவா? ஸோ ஒரு பொலைட்னஸோட ஒரு ரிக்வெஸ்ட் ஒரு கமாண்ட் வந்து சொல்கிறாங்கன்னா வில் யூ, உட் யூ, டு யூ மைண்ட், உட் யூ மைண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஜென்ரலாகவே கேன் அண்ட் குட் வந்து அபிலிட்டி பேஸ்டு ரெக்வெஸ்ட்டுக்கு தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், டூ இட் குவிக்லி. ஓகேவா? குவிக்காக பண்ணுறது அப்படின்றது ஒரு எபிலிட்டி. ஸோ கேன் யூ டூ இட் குவிக்லி? சால்வ் திஸ். குட் யூ சால்வ் திஸ்? ஸோ எபிலிட்டி பேஸ்ட் ரெக்வெஸ்ட்டுக்கு எப்பயுமே வந்து நம்ம கேன் குட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கேன் குட் யூஸ் பண்ணி ஒரு இம்பரேட்டிவை வந்துட்டு இன்க்விசிட்டிவ் இன்ட்ரோகேட்டிவாக நம்ம மாற்றிடுறோம். தேர்ட் ஒன் பாருங்கள், ஃபார் அட்வைஸ் ஆர் சஜஷன்ஸ் வந்துட்டு என்ன யூஸ் பண்ண சொல்கிறாங்கன்னா ஒய் டோன்ட் யூ, இல்லை ஷால் வி, இல்லை ஷால் ஐ, இது வந்து யூஸ் பண்ண சொல்கிறாங்க. லெட் அஸ் லீவ் த ஆஃபீஸ் அப்படின்ற இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் வந்து இன்க்விசிட்டிவ் இன்ட்ரோகேட்டிவாக மாற்றணும்னா ஷால் வி லீவ் த ஆஃபீஸ். ஓகேவா? இல்லைனா கேரி இட் இன் த ரைட் ஷோல்டர். why don't you carry it in the right shoulder? ஸோ ஒரு அட்வைஸ் இல்லை ஒரு சஜஷனுக்கு வந்து why don't you யூஸ் பண்ணுங்க, இல்லை shall we, shall I யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஃபார்மல் ரெக்வெஸ்ட்டுக்கு வந்துட்டு is it possible to அப்படின்றத யூஸ் பண்ணுங்க. send me the complete data. is it possible to send me the complete data? ஓகேவா? is it possible அப்படின்றத இங்கே யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ இவ்வளோ தான் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் இம்பரேட்டிவ் டு இன்க்விசிட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ்ஸ். ஸோ ஒரு பொலைட்னஸோட ஒரு கமாண்ட் ஆர் ரெக்வெஸ்ட் வந்துட்டு பண்ணுறோன்னா வில் யூ, உட் யூ, டு யூ மைண்ட், உட் யூ மைண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி எபிலிட்டி பேஸ்ட் ரெக்வெஸ்ட்னால் கேன், குட் வந்து யூஸ் பண்ணுவோம். அதே அட்வைஸ் அண்ட் சஜஷனுக்குனா வை டோன்ட் யூ, ஷால் வி, ஷால் ஐ வந்து யூஸ் பண்ணுவோம். ஒரு ஃபார்மல் ரெக்வெஸ்ட்டுக்கு இஸ் இட் பாசிபிள் டு அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ இவ்வளோ தான் இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்னென்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் இன்ட்ரோகேட்டிவ் டு ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேவா? ஒரு கொஸ்டின் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு எப்படி வந்து ஒரு அசர்ட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றுறது அப்படின்னு. ஸோ இஃப் த சென்டென்ஸ் இஸ் அஃபர்மேட்டிவ் சேஞ்ச் டு நெகட்டிவ். நெகட்டிவாக இருந்ததுன்னா சேஞ்ச் டு அஃபர்மேட்டிவ். அதுவே பேர் இன்ட்ரோகேட்டிவாக இருந்ததுன்னா சேஞ்ச் டு நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸை வந்துட்டு ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றணுன்னா அஃபர்மேட்டிவாக இருந்தால் நெகட்டிவ் மாற்றுங்க, நெகட்டிவாக இருந்தால் அஃபர்மேட்டிவ் மாற்றுங்க. பேர் இன்ட்ராகேட்டிவ்னால் ஒன்றும் இல்லை, அது வந்து ஓரளவுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை தான் தருது. ஸோ அதனால் அதை வந்து நெகட்டிவாக தான் மாற்றணும். ஓகேவா? இங்கே பாருங்கள், டிட் ஷீ கம்ப்ளீட் த ஒர்க். இது வந்து என்னது? அஃபர்மேட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் இல்லையா? அதை எப்படி மாற்றணும்? அதை வந்து நெகட்டிவாக ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றணும். ஷீ டிட் நாட் கம்ப்ளீட் த ஒர்க். ஓகேவா? நெக்ஸ்ட்டு isn't she a good person? இது வந்து நெகட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ். ஸோ நெகட்டிவ் இன்ட்ரோகேட்டிவை வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றணும். ஷீ இஸ் அ குட் பர்சன். நெக்ஸ்ட்டு பேர் இன்ட்ரோகேட்டிவ்.
நான் சொன்னேன் இல்லையா, பேர் இன்ட்ரோகேட்டிவ் பாசிட்டிவ் மாதிரியாக இருக்கும். இஸ் திஸ் கரெக்ட்? ஸோ இதை வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக தான் மாற்றணும். திஸ் இஸ் நாட் கரெக்ட். ஓகேவா? ஸோ அஃபர்மேட்டிவாக இருந்தால் நெகட்டிவ், நெகட்டிவாக இருந்தால் அஃபர்மேட்டிவ், பேர் இன்ட்ரோகேட்டிவாக இருந்தால் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றணும். நெக்ஸ்ட்டு, எனிதிங் ஆர் எவர் இந்த இன்ட்ரோகேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு இஸ் ரீப்ளேஸ்டு பை நத்திங் ஆர் நெவர் இந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ உங்களோட இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸில் வந்துட்டு எனிதிங் எவர் இதெல்லாம் இருந்ததுன்னா அது நத்திங் நெவர் அப்படின்னு உங்களோட ஸ்டேட்மெண்ட்டில் வந்து மாறும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். டிட் யூ ஃபைண்ட் எனிதிங்? இங்கே எனிதிங் வருது இல்லையா, இது இன்ட்ராகேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ நம்ம நார்மல் ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றும் போது ஐ ஃபவுண்ட் நத்திங். ஸோ எனிதிங் வந்து நத்திங்காக மாறுது பாருங்கள். ஹாவ் யூ எவர் வாட்ச் த மூவி? ஐ ஹாவ் நெவர். ஸோ எவர் வந்து என்னவா மாறுது? நெவராக மாறுது ஸ்டேட்மெண்ட்டில். ஐ ஹாவ் நெவர் வாட்ச் தட் மூவி. ஓகேவா? ஸோ எனிதிங்கோ எவரோ இன்ட்ராகேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் இருந்ததுன்னா இட் இஸ் ரீப்ளேஸ்டு பை நத்திங் ஆர் நெவர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் வந்து who ப்ளஸ் டசன்ட்டு, டின்ட்டு, டோன்ட்டு இதெல்லாம் வந்து வந்ததுன்னா இங்கே பாருங்கள், ஹூ ப்ளஸ் டசன், ஹூ ப்ளஸ் டின்ட் இது மாதிரிலாம் வந்ததுன்னா இட் இஸ் ரீப்ளேஸ்டு பை சம் ஒன் சம்படி, நோ ஒன் நோபடி, எனி ஒன் எனிபடி, எவ்ரி ஒன் எவ்ரிபடி. இந்த வார்த்தைங்களில் எதுனா ஒன்றா ஆகும் அசர்ட்டிவாக மாறும்போது. ஸோ ஹூ டசன் லைக் சில்ட்ரன் அப்படின்றது எப்படி மாறுது பாருங்கள், எவ்ரி ஒன் லைக்ஸ் சில்ட்ரன். ஸோ மாறிடுச்சா? ஹூ ப்ளஸ் டசன், டின்ட், டோன்ட் இது எது வந்தாலும் இந்த சம்மன், சம்படி, நோ ஒன் நோபடி, எனி ஒன் எனிபடி, எவ்ரி ஒன் எவ்ரிபடி இதில் எதனா ஒன்றுத்தில் யூஸ் பண்ணி அசர்ட்டிவாக மாற்றிடணும். ஹூ டின்ட் கம் டு த பிக்னிக்? நோ ஒன் கேம் டு த பிக்னிக். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தோ ஆர் டஸ் இட் மேட்டர் வந்து இட் சேஞ்சஸ் டு இட் டசன்ட் மேட்டர் இன் அசர்ட்டிவ். ஓகேவா? வாட் தோ இஃப் ஷி நெவர் டர்ன்ஸ் அப்? ஸோ தோ அப்படின்ற வார்த்தை வருது இல்லையா, இது இன்ட்ராகேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இது வந்துட்டு அசர்ட்டிவாக மாற்றணும்னா இட் டசன்ட் மேட்டர் இஃப் ஷி நெவர் டர்ன்ஸ் அப், அவ்வளோதான். ஸோ ஒரு இன்ட்ராகேட்டிவை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றணுன்னா அஃபர்மேட்டிவாக இருந்தால் நெகட்டிவ் மாறணும், நெகட்டிவாக இருந்ததுன்னா அஃபர்மேட்டிவாக மாற்றணும், பேர் இன்ட்ராகேட்டிவாக இருந்தால் நெகட்டிவாக மாற்றணும். எனிதிங் எவர் அப்படின்னு இன்ட்ராகேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் வந்ததுன்னா நத்திங் நெவர் அப்படின்னு உங்களோட நார்மல் ஸ்டேட்மெண்ட்டில் மாறிடும். நெக்ஸ்ட்டு ஹூ ப்ளஸ் டசன், டின்ட், டோன்ட் இதெல்லாம் வந்து சம்படி, சம்ஒன், எனிபடி, எனிவன் அப்படின்னு அசர்ட்டிவில் மாறும். தோ ஆர் டஸ் இட் மேட்டர் அப்படின்னு உங்களோட இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸில் வந்ததுன்னா இட் டசன்ட் மேட்டர்னு அசர்ட்டிவில் வரும். ஸோ நம்ம 6 டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்துட்டோம், வித் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இதுவே மோர் தென் எனஃப். இந்த ரூல்ஸை வந்து நீங்கள் ஒரு தடவை வந்து கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதில் 7 to 8 கொஸ்டின்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வரும். எல்லாமே இந்த ரூல்ஸ் பேஸ் பண்ணி தான் வரும். இதை பார்த்தாலே வந்து போதும், மோர் தென் எனஃப். நம்ம இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கும்போதே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்துட்டோம். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா இந்த ரூல்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இங்கே நான் சில எக்ஸசைஸ் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் இதை போட்டு பாருங்கள். இது எல்லாமே இந்த ரூல்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது. இதில் எவ்வளோ வந்து உங்களால் ஸ்கோர் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். ஸோ சேஞ்ச் ஸ்டேட்மெண்ட் டு இம்பரேட்டிவ், இன்ட்ராகேட்டிவ்லேருந்து ஸ்டேட்மெண்ட்டுக்கு, அசர்ட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு, எக்ஸ்க்ளமேட்ரிலேருந்து ஸ்டேட்மெண்ட்டுக்கு, இம்பரேட்டிவ்லேருந்து இன்க்விசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ்ஸ்க்கு, இம்பரேட்டிவ்லேருந்து அப்ரிஷியேட்டிவ்க்கு ஒவ்வொன்றுத்துலேயும் 5 எக்ஸசைசஸ் வந்து கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். எதுனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வேறொரு டாப்பிக்கில் பார்க்கலாம். தேங்க்யூ.